ஹெபின் டெக் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மதர் போர்டே காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் மதர் போர்டு இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ கேமராவில் கிளியராக விசிபிளாக இருக்கும், பட் சைட் கொஞ்சம் கட்டாக இருக்கும். ஃபோக்கஸிங் இஷ்யூ தான், அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போது நம்ம இந்த மதர் போர்டு, ஸோ இந்த 2 மதர் போர்டு இருக்குது இல்லையா, காமனாக இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற இந்த ரியர் வியூ பேனல்ஸு, இந்த குட்டி 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 காம்போனன்ட்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பழைய வீடியோஸில் இருக்கும். ஸோ ICHN, அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் படிச்சுட்டு இருக்க நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் கற்றுப்பீங்க. அந்த கோர்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். நம்ம சேனல் எல்லா வீடியோஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த 2 போர்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துக்கலாம். ஸோ காமனாக என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்கும்? ஸோ ஏதாச்சும் வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்குமே, ஓகேங்களா? அது ஒரு ஃபிசிக்கலான ஒரு வியூன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் இந்த போர்டு. அண்ட் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சுடுறோம். அப்படின்னா இது வந்து கூலிங் ஃபேன் வரக்கூடிய பிளேஸ். ஸோ ஆமாங்க, இதில் வந்து கூலிங் ஃபேன் வரும். அண்ட் இந்த மாதிரி மதர் போர்டில் கூலிங் ஃபேன்ஸ் வராது. அவ்வளோதானா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மதர் போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, சீப் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி கிட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து ப்ராசஸர் அப்படிங்கிற விஷயம் இதுதான் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து இதில் வந்து இன்பில்டாகவே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ரிமூவெல்லாம் பண்ண முடியாது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு அப்படி இல்லை. ஸோ இந்த மதர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் ப்ராசஸராச்சும் மினிமம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன ப்ராசஸர் விருப்பப்பட்ட ப்ராசஸரோ அந்த ப்ராசஸர் நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து 2008 உள்ள மதர் போர்டு. அண்ட் இந்த மதர் போர்டு வந்து எப்போ உள்ளதுன்னு சரி கரெக்டாக தெரியலை. பட் ஆனால் இது கொஞ்சம் பழைய டைப் தான். பிகாஸ் இன்டெலோட டெஸ்க்டாப் போர்டு இது வந்து ஒரிஜினல் OEM, அதாவது ஒரிஜினலான இன்டெல் போர்டு. இது பார்த்தீங்கன்னா இன்டெலோட லோகோ இருக்கும். இது வந்து ESYS அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு போர்டு, ஓகேங்களா? ஆக்சுவலாக ESYSனால் என்ன பிராண்டுன்னு சொல்லி தரல. இது வந்து ஃபாரினில் உள்ள பிராண்ட் நினைக்கிறேன், மேபி என்னன்னு சரியாக தெரியல எனக்கு. பட் ஆனால் வந்து இது ஒரு மதர் போர்டு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டுக்கும் காமனான டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த காம்போனன்ட்ஸை இந்த போர்ட்டெல்லாம் எதுக்குள்ள போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 2 மதர் போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும், அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இது அந்த போர்டு அந்த பக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம மெயினாக இந்த போர்டுக்கு வரலாம். அண்ட் இந்த போர்டில் இருக்கிற ப்ராசஸர் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்கெட்டோட நேம் வந்து நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் வந்து இந்த வந்து பின் டைப் ப்ராசஸர். சாக்கெட் நேம் வேணால் நீங்கள் மேலே பார்த்துக்கலாம், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து சாக்கெட்டோடைய டைப்பு அண்டு அந்த நேம். இந்த சாக்கெட்டோடைய ப்ராசஸர் நீங்கள் போட்டால் மட்டும்தான் இதில் வந்து வேலை செய்யும். இது வந்து பின் ப்ராசஸர், அதாவது இது வந்து ஃபீமேல் போர்ட்டு, மெயில் போர்ட் வந்து ப்ராசஸர்னு சொல்லி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான். என்ன அப்படின்னா வந்து இது வந்து ப்ராசஸரோடைய ஃபீமேல், அது வந்து ப்ராசஸரோடைய மேல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் நான் நேம் அது கிடையாது, சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? பின் டைப் ப்ராசஸர் வந்து இதில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ப்ராசஸர் பற்றி நம்ம வந்து இன்னொரு தனி வீடியோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே திருப்பிடலாம் போட. ஸோ விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் IO பேனல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் துருப்பிடிச்சு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ரொம்ப வருஷமாக உள்ள போர்டு, நானும் அப்படியே குப்பையில் போட்ட மாதிரி தான். இது ஸ்க்ராப் போர்டு தான் இது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து கரெக்டாக என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து PS2 போர்ட்ஸ். நம்ம வந்து PS2 கீபோர்ட், PS2 மவுஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதோடைய போர்ட்ஸ். இதில் வந்து இந்த கலர் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு? அவங்களுக்குன்னு வேறு வேலை இல்லையா கலர் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு? ஸோ இருக்குது இந்த கலருக்கு. ஸோ ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஊதாப்பூ கலர் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு, இது வந்து மவுஸுக்கு. நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கீபோர்டில் வந்து எந்த ஒரு இன்புட் அவுட்புட்டுமே இருக்காது. நான் மவுஸில் பார்த்தீங்கன்னா லைட்டு மட்டும் எரியும், ஆனால் எந்த ஒரு இன்புட்டுமே அங்கே நம்ம எடுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பேக் ரியர் வியூ IO பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மொத்த நேம் வந்து ரியர் வியூ IO பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா காம்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, COMPORT. ஸோ இதில் வந்து முந்தைய ஒரு காலத்தில் வந்து மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததாட்டு ஒரு இருக்குது. நம்ம ஜென்ரேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மவுஸில் யூஸ் பண்ணதாட்டு ஒரு இது இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சில இன்புட் டிவைஸஸ் இதில் கனெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்லாட் போட்டு கனெக்ட் பண்ணலாம், மேபி ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கேம் போட்டு காம்போர்ட் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம இப்போ யாருமே இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ உள்ள டிவைஸஸில்
இது வர்றதும் இல்லை. அண்ட் இப்போ டிவைஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 போர்ட்டும் சேர்ந்தே வருது. அது எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து முடிஞ்சால் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து VGA போர்ட். நம்ம மானிட்டருக்கு வந்து இன்புட் கொடுப்போம் இல்லையா, அது இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம மானிட்டருக்கு கொடுப்போம். VGA கேபிள் யூஸ் பண்ணி கொடுப்போம். அதுதான் இந்த போர்ட், VGA போர்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து HDMI போர்ட் முதற்கொண்டு இப்போ இருக்குது. டுவல் HDMI அண்ட் இன்னொரு போர்ட்டும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து USB 2.0 2 போர்ட்டு. ஓகேங்களா. ஸோ 2008 USB 2.0 வந்துருச்சு. ஸோ USB 2.0 2 போர்ட்டு. இது வந்து RJ45 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லாட்டோட நேமு. இது வந்து RJ45 போர்ட்டு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அங்கேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க, 2.0 USB போர்ட்டு. அப்புறம் அப்படியே சைடில் நம்ம வந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3லேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா லைன் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பச்சை கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன், அதாவது ஆடியோ அவுட்புட். ஓகேங்களா. ஸோ இது வந்து மைக்ரோஃபோன் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது மைக்குக்கு, இது வந்து ஹெட்செட்டுக்கு, இயர்ஃபோன்ஸுக்கு, இது வந்து லைன் இன். ஸோ மைக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்குக்கும் லைன் இனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, லைன் இன்னா நம்ம வந்து ஆக்ஸ், அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு ஆம்பிளிஃபையர்லேருந்து ஒரு அவுட் நம்ம டேரெக்டாக இதில் இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் 5.1 7.1 அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 விதமான கார்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 2 விதமான கார்ட்ஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம USB மூலியமாகவும் இதுக்கு இன்புட் கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் இந்த ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, PCI ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து PCI ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்லாட்டு ப்ளஸ் இது PCI மினின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஸ்லாட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது ஸ்லாட்ஸ் பற்றி பார்க்கும்போது வரலாம். ஸோ இப்போது ரியர் வியூ பேனல்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், காம்பவுண்ட்ஸ் வந்துடலாம். ஸோ இது DDR2 ரேம். ஓகேங்களா. ஸோ நான் மார்க் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க DDR2 அப்படின்னு சொல்லி இந்த இருக்குது பார்த்துக்கோங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க DDR2ன்ட்டு. ஸோ இது ஒரு DDR2 512 MB ரேம். ஸோ இது நான் வந்து இதில் இது வந்து DDR2 ஸ்லாட்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரேம் பற்றி பார்க்கும்போது தனியாக பார்த்துக்கலாம். ஸோ அதை ஒரு ஓரமாக வச்சிடுறேன். ஸோ இப்போது நம்ம வந்து மதர் போர்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், சரி ஓகே ப்ராசஸர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே டன். ஸோ இப்போது இது நான் சொன்ன மாதிரியே இது வந்து ப்ராசஸருடைய போர்ட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸருடைய ஃபேன் வந்து கரெக்டாக கூலிங் சிங்கோட, அதாவது ஹீட் சிங்கோட கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. ஓகேங்களா. இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் ஒரே மாதிரி. ஸோ இது வந்து ரேம் ஸ்லாட் DIM1 DIM2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம வந்து ரேம் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து DDR2 ரேம். ஸோ இதில் சென்டரில் மார்க் பண்ணிக்கிற இந்த கட்டு தான் அந்த ரேமோட டிஃப்ரென்ஸு. ப்ளஸ் இதில் வந்து இருக்கிற பின்ஸும் ரேமோடைய டிஃப்ரென்ஸ், அதை மாடலை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து மெயினான போர்ட் இதுதான். ஸோ இது வந்து ATX பவர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து SMBS வந்து வரக்கூடிய பவர் 24 பின் ATX பவர் இது அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 24 பின் வரும். ஓகேங்களா. அந்த 24 பின்னோடைய பவர் இன்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம SMBS செக்ஷன் படிக்கும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு 3 ஒயர் உள்ளது, அது வந்து JCF ஃபேன் அப்படின்னு போடுறாங்க, அதாவது CPU ஃபேன். நம்ம இங்கே ஒரு ஃபேன் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபேனுக்கு தேவையான பவர் சப்ளை இங்கே இருந்தால் நம்ம கொடுப்போம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த ஐசி பற்றி நம்ம இந்த வீடியோலே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசியில் ஒரு சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஐசி ஆக்சுவலாக ரியல் டெக்கோட ஐசி. ஸோ ரியல் டெக் அப்படின்னு வந்தாலே ஒன்றில் வந்து ஆடியோ ஐசியாக இருக்கணும், இல்லைனா வந்து லேன் ஐசியாக இருக்கணும். ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆடியோ ஐசியாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு லேன் போர்ட்டுக்குள்ள ஐசியாக தான் இருக்கும். நம்ம பழைய இந்த மதர் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமனாகவே இந்த சிம்பிள் இருந்தாலே அது ரியல் டெக்கோட சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஆடியோவாக இருக்கும், இல்லைனா வந்து லேன். ஸோ இந்த கேபிளோட ஒன்றில் இது இந்த 2 போர்ட்டோடைய கண்ட்ரோல்ஸ் வந்து மேபி இங்கே இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஒரு நாலேஜபிள் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா. சிம்பிளாக நம்ம ஹார்ட்வேர் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னால தான் இந்த மாதிரி சிப்பில் ஒரு சர்வீஸ் இருந்தால் கண்டிப்பாக என்ன சிப் அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். நம்ம இது காம்பவுண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம், இதெல்லாம் திரும்ப சொல்கிறேன். அண்ட் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இந்த நிறைய மைன்யூட்டாக அங்கங்கே கச்சமச்சான் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து 2-3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் வந்து ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரெசிஸ்டரு, அண்ட் இது வந்து கெப்பாசிட்டர் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அது காட்டும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து IDE போர்ட்.
ஐடிஇ போர்ட் வந்து இப்போது வரக்கூடிய மதர் போர்ட்ஸில் வந்து இந்த போர்ட் வந்து ஆப்சென்ட்டாக தான் இருக்கும், மேக்ஸிமம் ஆப்சென்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்து ரொம்பவே பழசு. ஹார்ட் டிஸ்க் அண்ட் சிடி டிரைவ் வந்து பழைய ஹார்ட் டிஸ்க் பழைய சிடி டிரைவ் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி தான் வந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட ஹார்ட் டிஸ்க் சிடி டிரைவ் ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே இதே மாடல் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ஹார்ட் டிஸ்க் பார்க்கும்போதும் சிடி டிரைவ் பார்க்கும்போது தனியாக பார்க்கலாம். ஸோ நிறைய குட்டி குட்டி எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கும் மதர் போர்ட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா SATA போர்ட், அதாவது 4 பின் SATA போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ்பி மாதிரி தான், அது ஒரு SATA போர்ட், 4 பின்னில் SATA போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ரீசெண்டாக வந்து ஹார்ட் டிஸ்க் அண்ட் சிடி டிரைவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி. இது வந்து இப்போ உள்ள மதர் போர்ட்ஸில் நிறைய போர்ட்ஸ் இருக்கும், 6 போர்ட்ஸ் 8 போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இப்போ உள்ள மதர் போர்ட்ஸில் இருக்குது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு நம்ம சிபியூவில் உள்ள கேபினட்டோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ என்ன சொல்கிறது ஃப்ரண்ட்லோடைய பவர் எல்இடி, ரீசெட் பட்டன், பவர் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். இதில் தான் நம்ம ஒயரிங் பண்ணுவோம். அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் அசம்பிளிங் பண்ணுற டைம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு ஃபேனுக்கான ஒரு போர்ட். நீங்கள் இங்கேருந்து கூட ஃபேன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சிபியூவில் மாட்டிக்கலாம். அண்ட் இது வந்து முக்கியமாக என்னென்னா இப்போ வரக்கூடிய மதர் போர்ட்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்சென்ட் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து ஹார்ட் டிஸ்க் போர்ட்டு, சாரி இது வந்து ஃப்ளாப்பி டிஸ்க் போர்ட்டு. இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து இப்போ சிஸ்டமில் கிடையாது, அது ரொம்பவே பழைய டெக்னாலஜி, அது முடிஞ்சும் போச்சு, அதனால் அது கிடையாது. ஸோ இது வந்து SPDIF, அதாவது ஸ்பீக்கருக்குள்ள அவுட்புட் இந்த போர்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் ஆடியோ போர்ட்டு, அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேணாம், எல்லாமே மதர் போர்ட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட் ஆடியோ, நீங்கள் ஃப்ரண்டில் வந்து சிபியூவில் வந்து ஹெட்ஃபோன் போடுவீங்களா, ஸோ அந்த இதுக்குள்ள போர்ட்டு தான். அப்புறம் வந்து இது சொன்ன மாதிரி இது வந்து PCI ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து சப்போஸ் இந்த ரியர் வியூ பேனலில் இருக்கிற இந்த டிவைஸ், அதாவது இன்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா USB ப்ளஸ் லேனு ப்ளஸ் வந்து ஆடியோ, இது வந்து கட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆகலை, என்ன சப்போஸ் உங்களுக்கு இது பத்தாது, அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லாட்ஸ் போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டில் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி ஒன்று உண்டு, அது வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மினி PCI போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இதுலேயும் அதே அட்டாச்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படின்னா 3 வோல்ட்டு CMOS பேட்டரிக்குள்ள போர்ட்டு, ஓகேங்களா. CMOS பேட்டரி வந்து நான் வந்து இந்த வீடியோவில் காணிக்க முடியல, பிகாஸ் வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து பேட்டரி கையில் இல்லை, அதனால் காட்டல. ஸோ ஃபர்தராக அவருடைய வீடியோஸில் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா இது PCI எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இதுனா இதில் வந்து நீங்கள் வந்து GPU இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ GPU அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிராஃபிக்ஸ் கார்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சிஸ்டமுடைய இன்புல்ட் கிராஃபிக்ஸ் வந்து சில CPU வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் CPU தான், இந்த மாடல் போர்ட்ஸ் எல்லாமே. APU அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி APU நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம், பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு இந்த போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இது PCI எக்ஸ்பிரஸ் EX16 அப்படிங்கிற மாடல். ஸோ இந்த மாடல் பார்த்தா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி நீங்கள் மாட்டிக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் இங்கே ஒரு சிப் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஸோ நீங்கள் போர்டை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த போர்டு இருக்கிற டேரக்ஷன் இப்போ எங்கே பார்த்துருக்கு அப்படின்னா நார்த். ஸோ நீங்கள் இப்படி இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எந்த பக்கம் இருக்குன்னா இது நார்த் சைடு இருக்கனால இது நார்த் சைடு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுத் சைடு இருக்கனால இது சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மதர் போர்ட் நார்த் பிரிட்ஜ், இது வந்து சவுத் பிரிட்ஜ். ஸோ வந்து நிறைய கொஷின்ஸ் கூட வரலாம். ஸோ இது நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ் அப்படிங்கும்போது ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த கண்ட்ரோலிங் பார்த்தா நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டர் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸில் வராது, சிப் லெவல் போகும்போது தான் நீங்கள் இது பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த போர்ட் வந்து இப்போது ரீசெண்டாக வரக்கூடிய மதர் போர்ட்ஸில் வந்து 4 இல்லை எக்ஸ்ட்ரா போர்ட்ஸே இருக்குது பவர் சப்ளைக்காக. இது வந்து அடிஷ்னலாக கொடுத்த போர்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ATX 4 பின் பவர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடிஷ்னலாக 24 வாட் இன்புட் கொடுப்போம், அந்த போர்ட்டு தான் இது ப்ராசஸருக்குள்ள ஒரு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய போர்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எல்இடி கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். இது வந்து இண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் இண்டக்டர் தான், அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா இண்டக்டர் தான், ஓகேங்களா. நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் இதில் பார்த்துருப்போம், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் பார்த்துருப்போம். அண்ட் பயாஸ் முக்கியமான விஷயம், அதை விட்டுட்டோம் பாருங்கள், இந்த இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த சிப்பு P490MC21BF இது வந்து ஒரு பயாஸ் சிப். ஆக்சுவலாக ரொம்பவே பழைய சிப்பு தான் அது. ஸோ இந்த மாதிரி சிப்பு வந்து கண்டிப்பாக எல்லா மதர் போர்ட்ஸ்லையுமே இருக்கும். அந்த சிப்பில் தான் நம்மளுடைய பேசிக் இன்புட் அவுட்புட்டோடைய என்னது இருக்கும், செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக வந்து எதை ஃபஸ்ட்டு பூட் பண்ணணும், எந்த ட்ரைவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக்கப் ஆகணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிப்பில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த சிப் வந்து 24/7 வந்து கண்டிப்பாக ஆன்லேயே தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி தான் இதை பவர் பண்ணணும், ஓகேங்களா. இந்த பேட்டரி சப்போஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது என்ன ஆயிரும் அப்படின்னா ரிஃப்ரெஷ் ஆயிரும், அதாவது செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக மாறிடும், திரும்ப நீங்கள் அகைன் செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து
யூஎஸ்பி இன்போர்ட் போர்ட்ஸ் உண்டு. அதை நான் சொல்ல மறந்துடுறது எங்கே இருக்குது, அந்த இருக்குது. ஸோ நீங்கள் ரியர் வியூ பேனல் பார்த்துட்டீங்க. ஃப்ரண்ட் வியூவில் நீங்கள் 2 யூஎஸ்பி போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க இல்லையா, ஃப்ரண்ட்டில் நம்ம சிபியூவில் ஃப்ரண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 2 யூஎஸ்பி போர்ட்டுக்கு வந்து இந்த கொடுக்கலாம். மொத்தம் டோட்டலாக 4 யூஎஸ்பி போர்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த 2 கனெக்ஷன் தான் இந்த இது பார்த்தீங்கன்னா 8 9 பின் இருக்கும். ஸோ அதில் 8 தான் யூஸபிள், 1 வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு மாதிரி 2 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜம்பர் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜம்பர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சிமாஸ் பேட்டரி, அதாவது நம்ம பயாஸ் பக்கத்தில் ஒன்று இருக்கும். பயாஸ்க்கு சப்போர்ட்டிங்காக ஒரு சிமாஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜம்பர் கொடுத்துருப்பாங்க. அண்டு இன்னொரு ஜம்பர் பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட பயாஸ் எல்லாமே சேம் பயாஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது இந்த யூஎஸ்பி போர்ட் ஒர்க் ஆகுதுக்கு எந்த யூஎஸ்பி போர்ட்டில் பவர் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ், ஆமாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஜம்பரை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த போர்ட் தான் ஒர்க் ஆகும். இந்த போர்ட்டில் பவர் சப்ளை வராது. அப்படி வந்து ஜம்பர் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இது பயாஸோட ஜம்பர். அண்ட் இந்த ஜம்பரோடைய ஒர்க்கிங் டேபிள் வந்து கண்டிப்பாக நம்ம போர்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாகவே படித்து வச்சுக்கணும். ஸோ அது படிக்கிறது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வீடியோஸை சொல்லுவோம், ஓகேங்களா. பயாஸ் பற்றி படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. இப்போ நமக்கு ஜஸ்ட் மதர் போர்டு காம்பனன்ட்ஸ் படிக்கிறீங்க. நாளைக்கு அடுத்த பார்ட்டில் வந்து நீங்கள் எஸ்எம்பிஎஸ் பற்றி படிப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு பவர் சப்ளை முடிச்சிடும். அதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி பயாஸ் பற்றி இந்த ஜம்பர் இந்த மாதிரிலாம் படிப்பீங்க. ஸோ ப்ராசஸரில் இது ஒன்று தான் டைப் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதே மாதிரி இன்னொரு டைப் இருக்காது, அப்படியே ஆப்போசிட்டில் வரும். இங்கே வந்து பின்ஸ் இருக்கும், ப்ராசஸரில் வந்து பின்ஸ் எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். ஸோ அந்த மதர் போர்டு வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறதுனா அவைலபிளாக இல்லை, பழசு தான் இருக்குது இது. அந்த போர்டு வந்து கூடிய சீக்கிரம் வந்து கிடச்சினா கண்டிப்பாக அதைக்கும் தனியாக என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா. ஸோ போதும்னு நினைக்கிறேன். மதர் போர்டு பற்றி நம்ம தெளிவாக ஓரளவு பார்த்துட்டோம். இனி இந்த மதர் போர்டு சொன்னோம் இல்லையா, ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட். ஸோ இதில் வந்து பவர் சப்ளைக்கான ஒரு பின் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பின், இந்த 24 volt ATX பவர் பின் வந்து இந்த இதில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பவர் சப்ளை கொஞ்சம் கம்மியாகவே கன்சியூம் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த போர்டு எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கிட்ஸ், அதாவது ஸ்கூல் யூசேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஜஸ்ட் வந்து சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கும்போது எம்எஸ் ஆஃபீஸு, பெயிண்ட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த போர்டு வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். அண்ட் இதில் வரக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய ப்ராசஸரோட மினிமம், ரொம்பவே மினிமமான வெர்ஷன் தான் இதில் வரும், ஓகேங்களா. இன்பில்டாக வரும். பிகாஸ் வந்து ஹீட்டிங் கூட ஒரு கரெக்டான ஒரு இது கொடுத்துருக்க மாட்டாங்க, ஹீட் லிபரேட் ஆகுது கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 போர்டுகள் டிஃப்ரென்ஸு அண்ட் இந்த போர்டோட காம்பனன்ஸு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ICHN ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கிளாஸ் 10 உங்களுக்கு வந்திருக்கும், ஓகேங்களா. பாய்.